நம்ம டேரட்டில் பிரசன்னம் பார்க்க போகிறோம் இன்னைக்கு. ஸோ பிரசன்னம் டேரட்டில் பார்க்கலாமா அப்படின்னும்பொழுது கட்டாயம் பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கேள்விகளை யூனிவர்ஸ் கிட்டே கேளுங்க. யூனிவர்ஸ் கிட்டே கேட்டுட்டு இன்னைக்கு இந்த பிரசன்ன ஆருடத்தில் உங்களுக்கு வரக்கூடிய ஆன்சர் என்னன்னு பாருங்கள். கண்டிப்பாக இது எஸ் ஆர் நோ டிசிஷன் மேக்கிங்க்கு ஒரு தெளிவான பதிலை கொடுக்கக்கூடிய ஒரு பிரசன்னமாக இருக்க போகுது. ஸோ இதில் வந்து நம்ம கார்ட்ஸை தான் நம்ம ஷஃபிள் பண்ண போகிறோம். கார்ட்ஸை ஷஃபிள் பண்ணிவிட்டு ஒரு மூமெண்ட்டு, ஒரு எஸ்ஆர் நோ மூமெண்ட்டுக்கு நம்ம பார்க்க வேண்டிய கார்டு என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, மேஜர் கார்டில் சேரியட் தான் ஒரு விஷயத்தை மூவ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம நல்ல கார்ட்ஸை ஷஃபிள் பண்ணிவிட்டு இதில் சேரியட் எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இது பிரசன்ன ஆருடம் மாதிரி தான். உங்களுடைய ஆருடத்திற்கு அடுத்த கட்டத்தில் இருக்கிறது தான் உங்களுக்கு பதிலாக கிடைக்க போகுது. அதே மாதிரி தான் சேரியட்டுக்கு அடுத்த கார்டு உங்களுடைய பதிலாக இருக்க போகுது. கொஞ்சம் டைம் எடுக்கும், ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் ஆகும். ஆனாலும் உங்கள் கேள்விக்கு பதில் கட்டாயம் கிடைக்கும். ஸோ நீங்கள் டேரட் வச்சுட்டு இருந்தாலும், நீங்கள் டேரட் ரீடராக இருந்தாலும் கட்டாயம் இந்த ஆருடத்தை, இந்த பிரசன்ன ஆருடத்தை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கான கேள்விகளுக்கு ஒரு கிளியரான ஆன்சராக கண்டிப்பாக இருக்கும். இதெல்லாம் டெஸ்ட் அண்ட் ட்ரையல் பண்ணது தான். ஸோ சேரியட் நம்மளுக்கு வந்துட்டாங்க. ஸோ சேரியட்க்கு அடுத்தது தான் உங்களுக்கு வரக்கூடிய ஆன்சர், உங்களுடைய பிரசனத்துக்கு வரக்கூடிய ஆன்சராக இருக்குது. ஸோ அடுத்ததாக பார்க்கும்பொழுது 5 ஆஃப் பென்டக்கிள். ஸோ நீங்கள் இப்போது என்ன முடிவுகள் எடுக்கணும்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்களோ, எஸ் ஆர் நோ கேட்டிருந்தீங்கன்னா ஒரு தெளிவான முடிவை நீங்கள் எடுக்கணும். ஸோ ஏன்னா இந்த பர்சன் பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட இருக்க அபண்டன்ஸையும் அவங்கக்கிட்ட இருக்க எல்லாமே அவங்கக்கிட்ட இருக்குது, ஆனால் அதை பார்க்கவே இல்லை. ஸோ நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு முடிவுகள் எடுக்கும் பொழுது அதில் இருக்க நன்மைகள் அப்படின்ட்டு ஒரு 20 நம்பர்ஸை எழுதுங்க, தீமைகள்னு ஒரு 20 நம்பர்ஸ் எழுதுங்க. இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு ஒரு முடிவு எடுங்க. அந்த முடிவு எடுக்கும்பொழுது உங்களுக்கு தெளிவான முடிவாக நீங்களே எடுப்பீங்க. ஏன்னா உங்ககிட்டயே எல்லா சோர்ஸும் இருக்குது. ஆனால் இதை பார்க்காமே நீங்கள் குறைகளை மட்டும் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ சேரியட் வந்து ஒரு நல்ல மூமெண்ட்டை உங்கள் வாழ்க்கையில் கொடுக்க போகிறாங்க. நீங்கள் கொஞ்சம் அவேர்னஸோடு இருங்க, உங்ககிட்ட இருக்க பாசிபிலிட்டிஸை பாருங்கள். ஸோ இப்போ எஸ்ஸா இல்லைனா நோவா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் தான். ஆனால் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது கொஞ்சம் அவேர்னஸோடு நீங்கள் இருக்கணும், நல்லது கெட்டதை புரிஞ்சுக்கணும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ஜேர்னல் பண்ணுங்கள், எழுதுங்க. ஒரு 20 நல்லது 20 கெட்டது எழுதுங்க. எதில் நிறைய டிக் உங்களுக்கு மனசில் வந்து எதெல்லாம் கரெக்டுன்னு தோணுதோ டிக் பண்ணுங்கள், வாக் இன் பண்ணுங்கள், பயப்படாதீங்க. தேங்க்யூ.